மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா.
எனக்காய் சாத்தான் விரிக்க வழியை மாற்றி அழைத்துச் செல்வார். வழியை எனக்காய் சாத்தான் விரிக்க வழியை மாற்றி அழைத்துச் செல்வார். ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வேன். ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வேன். தினம் தினம் இயேசு நாயகனை மனம் மனம் மகிழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து பாடுவேன். மன்னன் இயேசு என்னுள் இருக்க மனிதன் எனக்கு என்ன செய்வான்? மன்னன் இயேசு என்னுள் இருக்க மனிதன் எனக்கு என்ன செய்வான்?
ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வேன். ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வேன். தினம் தினம் இயேசுநாயகனை மனம் மனம் மகிழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து பாடுவேன். ஒன்று சாமுவேல் 1:13. அன்னால் தன் இதயத்தில் பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரமே அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அண்ணால் அம்மா அப்படியே கிடக்குறாங்க, குடிச்சவை மாதிரி வெறிச்சவை மாதிரி அப்படியே கிடக்குறாங்க. கொஞ்சம் கூட பாடி அசையலை, சத்தமோ கேட்கல, ஆனால் உதடு மாத்திரம் அசைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க இதயத்தில் தங்களுடைய கவலைகளை, அந்த வேதனைகளை, அந்த அவமானங்களை, அந்த இயலாமையை அப்படி ஆண்டோட்ட பேசிட்டு இருந்தாங்களாம். இன்னைக்கு நிறைய பேரை பாருங்க, 5 நிமிஷத்துக்கு மேலே என்னால் ஜோம் பண்ண முடியலையே, 10 நிமிஷத்துக்கு மேலே என்னால் ஜோம் பண்ண முடியல, என்னங்க இருக்கு 1 மணி நேரம் ஜோம் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்க. எங்க உங்க உள்ளத்தில் அதிக விசாரங்கள் பெருகி இருக்குன்னா, அவ்வளோ கவலை இருக்குன்னா, ஒரு நாள் முழுக்க என்ன அதை விட அதிகமான நேரம் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கலாம். நாளைக்கு அண்ணன் கொல்ல போகிறான், ஒரு நாள் செஞ்ச துரோகத்துக்கு இப்போ கணக்கு கொடுக்க போகிறோம், பாவம் நம்மளை தொடருதுன்னு சொன்ன அந்த யாக்கோபுங்கிற மனுஷன் இரவு முழுக்க ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரை இப்போ விடவே மாட்டேன்னாராம். விசாரங்கள் பெருகினாதான், ஆபத்து பெருகினாதான், இன்னும் உயிரோடு இருப்போமா இல்லைங்கிற மாதிரி சூழ்நிலை வந்தாதான் ஒரு மனுஷன் மணிக்கணக்கா நாள் கணக்கா ஜெபம் பண்ணுறான், உண்மையாக ஜெபம் பண்ணுறான். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கணும்னா அந்த மாதிரி பாரம் நமக்கு வேணும், யாரையோ குறித்த பாரம், எதையோ குறித்த ஒரு பாரம். அந்த பாரத்தோடு நீங்கள் ஜெபிச்சு பாருங்க, எவ்வளோ நேரம்னா நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க. நீங்கள் உலகத்திலே ஒரு ஜெப வீராங்கனையாய் மாறுவீர்கள். அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் மிகப்பெரிய பதிலை கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக மார்க்கு 16வது அதிகாரம் 15வது வசனம் முதல். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இயேசப்பா உயிர்த்தெழுந்த பிறகு அந்த 11 சீசர்களுக்கும் தரிசனம் கொடுத்த பொழுது அவர் கொடுத்த கட்டளையைத்தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். இயேசப்பா உயிரோடு இருக்கும் பொழுது எவ்வளோ அற்புதங்களை செய்தாங்க, அதிசயங்களை செய்தாங்க, எவ்வளோ பேருக்கு புது வாழ்வு கொடுத்தாங்க, எவ்வளோ அழகான பிரசங்கங்கள்லாம் பண்ணாங்க. ஆனால் இப்போ அந்த காலெல்லாம் நிறைவுற்று அவர் இந்த பூமியை விட்டு போகிறாரு. போயிட்டு பிதாவுடைய வலது வருஷத்தில் உட்கார போகிறார். முன்னகுட்டி என்ன செய்யணுங்கிறத தன்னுடைய 11 சீசர்களுக்கு சொல்கிறார். ஏன்னா அதை ஒருத்தர் காட்டி கொடுத்தபடினாலே யூதாஸ் அவர் சூசைட் பண்ணிக்கிட்டார், பிரதாபமான முடிவை சந்திச்சிட்டார். அந்த 11 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அவர் சொல்கிறார், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சர்வ சிருஷ்டினா என்ன அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். இந்த உலகத்தில் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் கோடி கோடியாக இருக்கிறாங்க. இந்தியாவை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க, ஆசியாவை சார்ந்தவர்கள் இருக்காங்க, ஐரோப்பியா கண்டத்தில் இருக்காங்க, அரேபியாவில் இருக்காங்க, ஆப்பிரிக்காவில் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லோருக்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. எவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ பேருக்கும் இயேசு தான் இரட்சகர், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்த துளிகளே நம்முடைய சகல பாவங்களும் நம்ம ரட்சிக்கும். ரட்சிக்கப்பட்டால்தான், ஆவியப்பட்டால்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்கிற சத்தியத்தை உலகம் முழுவதும் நாம் சொல்ல வேண்டும். அதெல்லாம் சொன்னால் தான் முடிவு வரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எல்லாருக்கும் சொல்லுகிறீர்களா, இயேசு உங்களுக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார், அவரை ஏற்றுக்கொண்டால்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்பதை நீங்கள் இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறீங்க, எத்தனை பேருக்கு அறிவித்திருக்கிறீங்க என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, அது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளையே அதான், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். யாரை பார்த்தாலும் ரட்சிப்பின் அவசியத்தை, இயேசுவின் இரத்தத்தின் முக்கியத்துவத்தை,
சால்வேஷனை பெற்றுக்கொண்டால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியுங்கிறத வந்து கண்டிப்பாக நாம் அறிவிக்க வேண்டும். இதில் அப்படி நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன், நீங்கள் சொன்னால் ரொம்ப சந்தோஷம், செய்யலைன்னா பரவாயில்லை. இனி நீங்கள் பார்க்கிற காலங்களிலே அப்படியாக நீங்கள் செய்யுங்கள். அவர் அழகாக சொல்கிறார், அப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க ரட்சிக்கப்படுவாங்க, இல்லைன்னா அவங்க ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவாங்க. சரி, நம்ம சொன்ன உடனே எல்லோரும் ஆண்டவரை ஏற்றுக்குவாங்களா? கொஞ்சம் பேர் தான் ஏற்றுக்குவாங்க. நிறைய பேர் போடா அப்படிம்பாங்க. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீயா வந்து எனக்கு ரட்சிப்பை பற்றி சொல்கிற, போடா அப்படிம்பாங்க. நிறைய பேர் சிரிப்பாங்க, நிறைய பேர் பரியாசம் பண்ணுவாங்க, நிறைய பேர் விதண்டாவாதமாக எவ்வளவோ பண்ணுவாங்க. ட்ராக்ஸ் கொடுக்குற இடத்துல எவ்வளவு வேதனையான காரியங்களை பார்க்குறோம். கிழித்து போடுறது, அடிக்கிறது, போலீஸில் பிடிச்சி கொடுக்கறது. எவ்வளோ பேர் சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறவங்கெல்லாம் எவ்வளோ எதிர்ப்புகளை சந்திக்கிறாங்க, எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. நான் சொன்னதுனால ஏற்றுக்கிட்டாங்கன்னா சந்தோஷம், இல்லாதவங்க ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவாங்க. நீங்கள் போய் ஊழியத்தை செய்யும்போது உங்களை ஏற்றுக்கிடலை, உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க, திட்டுறாங்க, அடிக்கிறாங்கன்னா அவங்க ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவாங்க. உன் காலில் உள்ள தூசியை உதறிட்டு வந்துரு. நியாயத்தீர்ப்புனால சோதோம் குமராவுக்கு ஏற்பட்டதை விட மோசமான ஒரு தண்டனை அவர்களுக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஏசப்போடைய பிள்ளைங்க சாதாரணமான ஆட்கள் கிடையாது. அவங்க போய் ஆண்டவர் சார்பாக நின்று பேசும்பொழுது, சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது எதிர்ப்பாங்கன்னா, அவங்களுக்கு ட்ரபிள் கொடுப்பாங்கன்னா, அவங்கள கேவலமாக பேசுவாங்கன்னா, அடிப்பாங்கன்னா, ஆண்டவர் கடுங்கோபம் கொள்ளுகிறார். நியாயத்தீர்ப்பு நாளிலே அவர்களுக்கு அதிக சாபங்களையும் ஆக்கினைகளையும் அவர் வைத்திருக்கிறார். யாரெல்லாம் சுவிசேஷத்துக்கு எதிர்த்து வாராங்களோ, எதிர்த்து நிற்கிறாங்களோ, அவங்களுக்கு மேலே தேவனுடைய ஆக்கினை வரும், கோபாக்கினை வரும் என்பதை இந்த நாளிலே நான் தெரிந்து கொள்ள வேண்டும். உன் காலில் இருக்கிற தூசியை உதறி போடு அப்படிங்கிறாரு. அந்தளவுக்கு அவங்கள வந்து எதிர்க்கிறவங்கள, நம்மளுக்கு ஊழியத்துக்கு விரோதமாக நிற்கிறவங்களுக்கு மேலாம் தேவனுடைய கோபாக்கினை வரும் என்பதை புரிந்து கொள்கிறோம். எனவே துணிந்து ஊழியம் செய்யுங்கள், ஆண்டவரை குறித்து பிரசங்கியுங்கள் என்று அவர் இந்த நாளிலே உங்களை அழைக்கின்றார். 17 பாருங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவானவங்க யாதொன்றை குடித்தாலும் அதில் சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஆண்டவர் வந்து சொல்கிறார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அற்புதங்கள் யாவன, அடையாளங்கள் யாவன. பெருமனே பிரசங்கிங்கன்னு சொல்லலை. என்னை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு அடையாளங்களை அற்புதங்களை நான் செய்வேன்னு சொல்லி தான் அவர் போங்க அப்படிங்கிறார். நீங்கள் ஃபஸ்ட் பாட்டு செய்கிறாங்க, ரெண்டாவது பாட்டை மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், மோஸ்ட் ஆஃப் த மென் ஆஃப் காட், மெஜாரிட்டி ஆஃப் த மென் ஆஃப் காட் தே டோன்ட் நோ தட். கர்த்தர் இந்த தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஊழியக்காரர்களுக்குன்னு வைத்திருக்கிற அதிகாரங்களை, இல்லைன்னா அவங்களுடைய அபிஷேகத்தை, அடையாளங்கள் அற்புதங்கள் செய்வதற்கான வல்லமே அறியாதபடிக்கு சாத்தான் நிறைய ஊழியக்காரருடைய கண்ணை குருடாக்கி வைத்திருக்கிறான். அப்படின்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியல. பிசாசுகளை துரத்துறதுனா என்னன்னே தெரியல, சர்ப்பங்களை எடுக்கிறதுனா என்னன்னே தெரியறதில்லை, வியாதிகளை சுகமாக்குறதுனா என்னன்னே தெரியறதில்லை. சாத்தான் கண்ணை குருடாக்கி வைத்திருக்கிறான். பிரியத்துக்குரியவர்களை பாருங்கள், நாம் இந்த நாளில் ஆண்டவரால் அறிவுறுத்தப்படுகிறோம். ஆண்டவரை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், இயேசுவை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், அவரோடு கூட இரவும் பகலும் நீங்கள் சஞ்சரிப்பீர்கள் என்றால், நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். முதல் ஊழியமே பிசாசு துரத்துகிற ஊழியத்தை தான் ஆண்டவர் வச்சுருக்கார். ஏன்னா இன்றைக்கி பிசாசு வந்து மக்களை வந்து வாதிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது, ஊழியத்தின் பாயலை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது. தற்கொலை பண்ணி இருக்காது, செத்து பேர் சாத்தான் ஏவிக்கிட்டே இருக்கிறான். தூங்க விட மாட்டேங்கிறான், சாப்பிட விட மாட்டேங்கிறான், வேலைக்கு போக விட மாட்டேங்கிறான், ரொம்ப வேதனைப்படுத்துகிறான். ஒன்று. இரண்டாவதாக, பிசாசு பிடித்தவங்க எல்லாருமே அந்த பிசாசினால் பாதிக்கப்படுற நடுங்கிட்டு இருக்காங்க. அதை துரத்தணும், அவங்கள விடுவிக்கணும். நம்ம இயேசுவை விசுவாசித்தால் பிசாசை எதிர்க்க முடியும், துரத்த முடியும். ஊழியம் செய்கின்ற பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது பிசாசுகளை எதிர்ப்பதற்கான தைரியத்தை அவர் தருவார். அதில் போராடும் பொழுது அவைகள் ஓடிப்போவது நீங்கள் காண்பீர்கள். செய்வினைகளை உடைக்க, மந்திரவாதங்களை உடைக்க ஆண்டவர் உங்களுக்கு தேவையான பலத்தை அவர் தருவார். இரண்டாவதாக நாம் காண்கின்றோம், நவமான பாஷைகளை பேசுவார்கள். யூ வில் ஸ்பீக் இன் மெனி டங்ஸ். ஆண்டவருடைய வல்லமை நமக்குள்ளே இறங்க பல பாஷைகளை, நவமான பாஷைகளை நாம் பேச, கிறிஸ்துவுக்குள்ளாக வளர, ஊழியத்திலே வளர, வியாக்கியானம் செய்ய, அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாண்டமாக நாம் மாற ஆண்டவர் உதவி செய்வார். நவமான பாஷைகளை பேசுங்கள், கேலி செய்யாதிருங்கள், கிண்டல் செய்யாதிருங்க. ஆண்டவர் எனக்கு அந்த வல்லமையை தாருங்க, நான் பேசணும்னு கேட்டு பாருங்க.
அவர் உங்களுக்கு பேசுகிறக்கு உதவி செய்வார். வெறுமனே 2-3 வார்த்தைகளை பேசுவது அல்ல, ஒரு பாஷையை பேசுவது போல், ஒரு லாங்குவேஜ் பேசுகிறது மாதிரி பேசணும். பேசிட்டு வியாக்கியானம் பண்ண எனக்கு சொல்லித்தாருங்க, இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண எனக்கு சொல்லித்தாருங்கன்னு கேட்டு பாருங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். டெல்லிக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த டெல்லியில் இருக்கிறவங்க நம்ம ஊழியத்துக்கு கூடவே இருப்பாங்க, கார் ஓட்டுவாங்க, கூடவே கூப்பிட்டு போவாங்க, நிறைய சர்ச்சுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நல்ல உள்ளம் படைத்தவர். ஒரு கணவன் மனைவி ரொம்ப ஊழியம் செஞ்சாங்க. அப்போது ஒரு நாள் அந்த காரில் போகும்போது ஒரு பள்ளத்தில் கார் விழுந்து ஒன்று நான் எந்திரிச்சு அன்னை பாஷையில் ஏதோ சொல்கிறேன், இப்படி குழியில் விழுந்துட்டுன்னு நீங்கள் ஹிந்தியில் சொல்கிறீங்களா, உங்களுக்கு ஹிந்தி தெரியுமான்னு அவங்க கேட்குறாங்க. நான் சொன்னேன் எனக்கு தெரியாது, நான் அந்நிய பாஷையில் ஏதோ சொன்னேன். இல்லை அதான் அர்த்தம், ஹிந்தியில் அதான் அர்த்தம் அப்படின்னாங்க. அது அந்நிய பாஷை, மிச்சப்படி எனக்கு ஹிந்தியெல்லாம் அதிகமாக தெரியாது. அவங்க அதிர்ந்து போய் கேட்குறாங்க, எப்படி பள்ளத்தில் விழுந்துட்டு ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, ஹிந்தி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஹிந்தி தெரியாதே. அப்போ யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா? பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொடுத்தார், அவ்வளவுதான். அவங்க அந்த நிலையில் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. பிரியத்துக்குரியவர்களே, தேவன் நமக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள எந்த மொழியும் பேச நம்மளாலே முடியும். ஒரு ஊழியக்காரர் ஒரு ஜப்பான் நாட்டுக்கு போகும்போது டிரான்ஸ்லேட் பண்ணவர் வரல. அப்போ அவர் அந்த நாட்டு ஜப்பான் மொழியிலே பிரசங்கம் செய்ய ஆண்டவர் உதவி செய்கிறாராம். இது பார்த்தீங்களா எவ்வளோ பெரிதான ஒரு கிருபை. நவமான பாஷைகள் இதெல்லாம் இருக்குது, அந்நிய பாஷைகள் இருக்குது, பல பாஷைகள் இருக்குது. அந்த அப்போஸ்தலர் முதல் அதிகாரத்தை வாசிக்கும் போது அவங்க ஆவியை பெற்ற உடனே அங்கே இருந்த எல்லா ஊர்க்காரங்களுக்கும் அவங்க லாங்குவேஜில் அவங்க தேவனுடைய மகத்துவங்களை சொன்னாங்களாம். படிப்பறிவு இல்லாதவர், உலகத்தை குறித்து அறியாதவர்கள், வெளியூருக்கு போகாதீங்க, அவங்க லாங்குவேஜில் அழகாக பேசுனாங்களாம். இன்றைக்கி இந்த அனுபவங்கள்லாம் இல்லை என்பது வருத்தத்தை நமக்கு கொடுக்கிறது. எனவே பிசாசுகளை துரத்த நவமான பாஷைகளை பேச. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு என எதை குறித்தால் அவர்களை ஒன்றும் சேதப்படுத்தார். அதான் முக்கியமான காரியம். பாம்பு என்றாலே சாத்தான், பாம்பு என்றாலே விஷம். ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை வஞ்சித்து சர்ப்பம் என்பதை மறக்காதீங்க. அது சர்ப்பங்களை கையை பிடிச்சி எடுத்தாலும் கூட அது சேதப்படுத்தாது. சர்ப்பங்களை எடுப்பார்கள். பெரியன் பாம்பாக இருந்தாலும் நல்ல பாம்பாக இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகள் சர்ப்பங்களை எடுக்கும் பொழுது சர்ப்பங்களை அவர்களை தீண்ட முடியாது, தீண்டினாலும் ஒன்றும் செய்யாது. மால்தா தீவில் வெறியன் பாம்பு கடித்து தொங்கிய பொழுது அவர் செத்து விடுவார், பவுல் அப்போஸ்தலன் செத்து விடுவார்னு சொன்னாங்க. அவருக்கு ஒரு சேதமும் வரலை. காரணம் அவர் கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருந்தார். இதெல்லாம் கோடியில் ஒன்றும் ஆயிற்று. இப்போ அப்படி ஒரு வரம் யார்ட்டும் இருக்கானே தெரியல. சாவுக்கு ஏதோ குடித்தா ஒன்றும் செய்யாதான். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வரம் பார்த்தீங்களா. உலகத்தையே கலக்கியவர் ப்ரூஸ்லி, ஹாங்காங்கில் பிறந்தவர். அவர் முதல் தடவை ஹாலிவுட் அமெரிக்காவில் சான்ஸ் கேட்கும்போது யாருமே கொடுக்கல. அதுக்கு பிறகு அவர் மறுபடியும் போராடி அவர் திறமையை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நடிக்க வாய்ப்பு கொடுத்து ஹாலிவுட்டையே கலக்கிய ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோவாக மாறினார் ப்ரூஸ்லி. அவருடைய கராத்தே, குங்ஃபு போன்றவைகள் இந்த உலகத்தில் யார்ட்டையுமே இல்லை. அவர் ஸ்பீடு உலகத்தில் யார்ட்டையுமே இல்லை. பெரிய சாதனைகளை படைத்தார். எவ்வளவோ சினிமாக்களில் நடித்தார், கோடிகளிலே புரண்டார். அவரை நேசிப்பதற்கு எவ்வளோ பேர் துடித்தார்கள். கர்த்தரை அறியாத மனிதனாக இருந்தார். அதில் அநேக பெண்களிடத்தில் தொடர்பு இருந்தது. அதில் ஒரு பெண் சாவுக்கு ஏதாவது இதில் குடிக்க கொடுத்துட்டான். எனக்கு கூட தான் இருக்கணும், இப்படி இவட்டெல்லாம் நீ பழகலான்னு சொல்லி பொறாமையிலே அவள் சாவுக்கு ஏதுவான ஒன்றை விஷத்தை கொடுத்ததுனால குடிச்சவர் செத்துட்டார். அவர் மிகவும் இளம் வயதிலே மரித்து போனார். அவர் எவ்வளவோ பெரிய பலசாலியாக ப்ரூஸ்லி இருந்தார். உலகத்தில் அவர் செய்த சாதனை யாரும் படைக்கலை, இனியும் படைக்க முடியும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தார். ஆனால் ஒரு பெண் சாவுக்கு ஏதுவாக இருக்கிற ஒரு விஷயத்தை கொடுத்த உடனே அது அவரை பாதித்தது, கொன்று விட்டது. சின்ன வயசுலேயே மறிச்சிட்டார். ப்ரூஸ்லி ஆண்டவரை அறிந்த மனிதனாக இருந்திருப்பார் என்றால் அவர் மறித்திருக்க மாட்டார். இதை இந்த நாளிலே நாம் காண்கிறோம். அது சாப்பிட்டா உடம்பு ஒத்துக்க மாட்டேங்குது, இது சாப்பிட்டா உடம்பு ஒத்துக்க மாட்டேங்குது, நெஞ்சுக்குள்ளே நிற்கிது, எனக்கு அது அலர்ஜி, இது அலர்ஜினா நிறைய பேர் சொல்கிறாங்க. பரோட்டா சாப்பிட்டா எனக்கு அப்படி பண்ணுது, இப்படி பண்ணுது. எங்கே நீங்கள் இதை வாஸ்து பாருங்கள். சாவுக்கு எதுவான குடித்தாலே ஒன்றும் செய்யாதான். அப்போ இதெல்லாம் நம்மளை ஏதாவது சேதப்படுத்துமா? சேதப்படுத்தாது. அதுக்காக எதையும் நான் சாப்பிடுங்கன்னு சொல்ல வரல. இந்த உலகத்து மக்களுக்கு இந்த ஆகாரங்கள்லாம் தீங்கி செய்ய பொழுது, ஃபுட் பாய்சன் ஆகும் பொழுது, ஸ்டொமக் அப்செட்டை கொண்டு வரும் பொழுது நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார் என்றால் நம்ம அது எதுவும் சேதப்படுத்தாது என்று நாம் காண்கின்றோம். முக்கியமாய் பாருங்கள், வியாதியஸ்தர் மீது கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இறுதியாக ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசிக்கும் பொழுது என் பிள்ளைகளை நீங்கள் என் மீது முழு விசுவாசம் வைத்து, இயேசு என்கிற நாமத்தின் மீது முழு விசுவாசம் வைத்து வியாதியஸ்தரின் மேலே கை வைக்கிற பொழுது, வியாதியஸ்தர்களுக்காக பஞ்சம்,
மரணப்படுக்கையில் இருக்கிறவங்க, நடக்க முடியாமல் இருக்கிறவங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்களுக்காக பஞ்சம், விபத்தை சந்தித்து படுத்த படுக்கையாக இருப்பவர்களுக்காக பஞ்சம். எவ்வளோ பேர் இருக்காங்க. எவ்வளோ பேர் இருந்தாலும் சரிங்க, அவங்க எவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில் இருந்தாலும் சரி, அந்த வியாதியஸ்தரில் தேடி போய் இயேசுவின் நாமம் என்று சொல்லி நீங்கள் கைகளை வைப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் அவர்கள் சுகமாவார்கள். மரண கண்ணிகள் தெரிக்கப்படும். இழுத்துட்டு இருக்கவங்க பலன் அடைஞ்சிருவாங்க, எந்திப்பாங்க. தேவ நாமம் மகிமைப்படும் என்பதை மூலமாய் அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கு வியாதியஸ்தர்களுக்கு சுகம் தேவை, ஒரு அற்புதம் தேவை. மருத்துவரால் கொஞ்சம் தான் செய்ய முடியும். அவங்க கையை மீறி போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. எவ்வளவோ காரியங்கள் உண்டு. நீங்கள் எப்படியாவது ஆண்டுகிட்ட கேளுங்க, நான் வியாதியஸ்தர் மேலே கையை வச்சா அது எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் சுகமாகணும். பிசாசு பிடிச்சவங்க எவ்வளோ அட்டம் போட்டுருந்தாலும் கையை வச்சா அது அப்படியே அடங்கணும். எவ்வளோ தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் தள்ள கையை வச்சோன்னு அவங்க ஒரு ஆட்டுக்குட்டியை போல மாறணும் என்று நீங்கள் கேளுங்கள். குடிகாரன் மீது நான் கையை வைக்கிற பொழுது அந்த குடி பழக்கத்திலிருந்து அவர் விடுதலை பெறணும். படிக்க முடியாத பிள்ளைகள் மீது கைகளை வைக்கிற பொழுது நல்ல நாணமுடையவர்களாய் மாறணும். ஆசீர்வாதமே இல்லை, பிஸ்னஸில் எல்லாம் லாஸாக இருக்கிறேன், கைகளை நீங்கள் வைக்கும் பொழுது அவனிலிருந்து அவங்க என்ன செஞ்சாலும் வெற்றி பெறணும். கோடிகளை குவிக்கணும். அந்த வல்லமை எனக்கு தாருங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்கள். அப்பொழுது ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். தேவனுடைய பிள்ளைகள் கைகளுக்கு இருக்கிற வல்லமை இந்த உலகத்தில் அவர் எதற்கும் யாருக்கும் கிடையாது. எந்த டாக்டர்ட்டும் கிடையாது, எந்த மருந்துக்கும் கிடையாது. இலவசமாக கைகளை வைத்தாலே அங்கே மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கிறது. இதெல்லாம் இயேசப்படைய ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற அடையாளங்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இதை முழுமையாய் பயன்படுத்தினால், நீங்கள் ஆண்டவருக்காக பயன்படுத்தினால் எத்தனை கோடி கோடி மக்களுக்கு இதன் மூலமாக ஆசீர்வாதங்கள் உண்டாகும். அறுப்பு மிகுதியாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறவாதிருங்கள். இப்படியாக ஆண்டவர் சொல்லிட்டு இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்தார். அவர் பிதாவுடைய வலது பரிசத்தில் போய் ஆண்டவர் உட்கார்றார். நல்லா இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் பரலோகத்தை ஏறிக்கொண்டு, இந்த உலகத்தில் நாம் தான் இப்போ இருக்கிறோம். நாம் தான் அவர் சார்பாக அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். பிரித்துக்குரியவர்களே, அந்த அப்போஸ்தலர் அப்படி போய் ஊழியம் செய்யும்பொழுது அடையாளங்களை கொடுத்து உறுதிப்படுத்தினார் என்று நாம் அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். நீங்களும் கூட ஆண்டவர் கை போகின்ற பொழுது நிச்சயமாக இப்படிப்பட்ட காரியங்களை காண்பீர்கள். ஆண்டவர் உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். அநேகர் உங்கள் ஊழியத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, இந்த அருமையான நாளில் கூட இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. மகத்துவமான எங்கள் தெய்வமே, ஆண்டவரே, உங்களுடைய பக்தர்களுக்கு, உங்களுடைய ஊழியக்காரருக்கு எவ்வளோ கிருபையை கொடுத்துருக்கிறீங்க. பிசாசுகளை துரத்த, நவமான பாஷைகளை, பல பாஷைகளை பேச, ஆண்டவரே சர்ப்பங்களை எடுக்க நீங்கள் விலன் கொடுத்துருக்கீங்க. சாவுக்கு ஏதாவது எதுவும் விஷம் எதுவும் அவரை ஒன்றும் செய்யாது. எந்த சாப்பாடு அவர்களை சேதப்படுத்தாது. எவ்வளோ டஸ்ட் வந்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. ஆண்டவரை எவ்வளோ ட்ராவல் பண்ணாலும் அவர்களை சேதப்படுத்தாது. கர்த்தாவே, எவ்வளோ வயசானாலும் அவங்களை அது சேதப்படுத்தாது. முதுமை அவர்களை சேதப்படுத்தாது. எவ்வளவு மோசமான நிலைமையில் ஒருத்தர் வந்தாலும் கைகளை வைத்தால் அவர்களுக்கு அற்புதம். வியாதியிலிருந்து விடுதலை, மன போராட்டங்கள் குழப்பிலிருந்து விடுதலை, தற்கொலை எண்ணங்கள்லேருந்து விடுதலை, தோல்வியில் இருப்பவங்களுக்கு வெற்றி. தேவனுடைய பிள்ளைகளை கைகளுக்கு அவ்வளோ வல்லமை வைத்திருக்கிறீங்க. ஆண்டவரை தொடர்ந்து அப்படி செய்யுங்க. அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கட்டும். வெறுமனே பிரசங்கம் செய்வது மாத்திரமல்ல, சுவிசேஷத்தை அறிவிப்பது மாத்திரமல்ல, அடையாளங்கள், அற்புதங்கள் நடக்கணும். ஆண்டவரே, என் தகப்பனே, என் இயேசுவே, என் இயேசுவே, இதனால் சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் இப்பொழுதே புறப்பட்டு சென்றவர்களை தொடுவீராக. வல்லமை புறப்பட்டு போவதாக, வியாதி அவர்களை விட்டு நீங்குவதாக, பிசாசின் உபத்திரவங்கள் அவர்களை விட்டு நீங்குவதாக, கண்ணீர் துடைக்கப்படுவதாக. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிசயம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரண பயங்கள் நீங்கட்டும். பலனற்றிருக்கிற சரீரங்கள் பலனடையட்டும். ஆண்டவரை, வழியில்லாத பிள்ளைகளுக்கு வழிகளை உண்டாக்கும். கடன் பாரங்களை சிக்கி தவிப்பவர்களுக்கு, வருமானமே இல்லாமல் இருப்பவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். இஎம்ஐ, வட்டி கடன், பிளேடு வட்டி, அந்த வட்டி, எல்லா வட்டிகளும் அறுந்து போகட்டும். உடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழட்டும். நிரந்தரமான வருமானங்களை உருவாக்கி தாரும். பல வருடங்களாய் திருமணமாகலை, குழந்தை இல்லை, ஐயோ சொந்த வீடு இல்லை, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல, காத்திருப்பவர்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னவர். இந்த வார்த்தையை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இன்று மேற்கொண்ட அற்புதத்தை, அதிசயத்தை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் இருள் நீங்கட்டும், இருள் நீங்கட்டும். ஆண்டவரை, வெளிச்சம் உதிக்கட்டும். சூரியனே, ஆண்டவரை உதிப்பீராக, வருவீராக. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருவீராக, அவர்களை சந்தோஷப்படுத்துவீராக.
இது சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்வீரா, அதிசயத்தை செய்வீரா, மகிமைப்படுவீரா. நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு காலம் வைக்கப்படாதபடி செய்யுங்க. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அந்யோன்யைக்கும் பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு காலங்கள் நினைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ்.